நருட்டோ சீரீஸ்ல பவர்ஃபுல்லான ஷினோபிஸ் ஏகப்பட்ட பேர் இருந்தாலும் ஒரு சில ஷினோபிஸ்க்கு மட்டும்தான் அவங்களோட பேருக்குனே ஒரு தனி பவர் இருக்கும். லிட்டரலா அவங்களோட பேரை கேட்டாலே ஆப்போனன்ட்ஸோட மனசுல ஆட்டோமேட்டிக்கா பயத்தை வர வைக்கிற அளவுக்கு ஃபியர்சமான ஷினோபிஸ் ஒரு சில பேர் தான் இருக்காங்க. அதுல இருக்கிறதுலே டாப் 7 மோஸ்ட் ஃபியர்டு ஷினோபிஸ்லாம் யாரு அப்படிங்கறத பத்தி இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். அண்ட் நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த ஒரு வீடியோல நான் நருட்டோ அண்ட் சாஸ்கேவை சேர்க்க போறது இல்லை. ஏன்னா அவங்க தான் மெயின் கேரக்டர். ஸோ அவங்க பவர்ஸ் அண்ட் ஃபீட்ஸை பார்த்து ஆப்போனன்ட்ஸ் பயப்படுறதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயம். அண்ட் அக்காட்ஸ்கி மெம்பர்ஸையும் இந்த ஒரு லிஸ்ட்ல நான் சேர்க்க விரும்பல. ஏன்னா அக்காட்ஸ்கில இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி தலைமறைவா தான் செயல்படுவாங்க. என்னதான் இதுல இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்பவே பவர்ஃபுல் அண்ட் ஃபியர்சமா இருந்தாலும் அவங்களுடைய தனிப்பட்ட பெயர்களை விட அக்காட்ஸ்கி அப்படிங்கிற அந்த ஒரு குரூப்போட நேம் தான் ஷினோபி அலைன்ஸ்ல பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. ஸோ இவங்க எல்லாருமே தவிர்த்துட்டு மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே லிஸ்ட்ல பார்க்கலாம். ஸோ நம்பர் 7ல இருக்கிறது ஷிஷுவி த பாடி ஃபிளிக்கர். ஆக்சுவலா தன்னுடைய சின்ன வயசுலயே, அதாவது தனக்கு 7 வயசா இருக்கும் போதே மங்கை கியூ ஷேரிங்கை அவேக்கன் பண்ண ஒரே உச்சிஹானா அது ஷிஷுவி தான். அதனாலேயே என்னன்னு தெரியல, ஷிஷுவியோட கென்ஜுட்சுவை யாராலையுமே தாக்கு பிடிக்க முடியல. ஈவன் ஒரு மிஷன்ல இருக்கும்போது ஷிஷுவி உச்சிகாவை பார்த்துட்டாலே அடுத்த செகண்டே மிஷனை அபேண்டன் பண்ணி போற அளவுக்கு ஷிஷுவியை பார்த்து பல நேஷனை சேர்ந்த ஷினோபிஸ் வந்து பயந்தாங்க. செம்ம அண்டர்ரேட்டட். அடுத்ததா நம்பர் 6ல இருக்கிறது த ஒயிட் ஃபேங் ஆஃப் த லீஃப். ஆக்சுவலா சாக்குமோவை த ஒயிட் ஃபேங்னு கூப்பிடுறதுக்கு காரணம் அவரோட அந்த ஒயிட் சாக்ரா ஸ்வாட் தான். ஈவன் கக்காஷி கையில பார்த்ததுக்கே ஸ்டோன் வில்லேஜ் சேர்ந்த ஷினோபி வந்து கக்காஷியை ஒயிட் ஃபேங்னு நினைச்சு பயப்படுவான். ஈவன் லேடி சியோ கூட கக்காஷியை ஒயிட் ஃபேங்னு நினைச்சு தாக்க வருவாங்க. ஸோ சாக்கமோவை பார்த்து பல நேஷனை சேர்ந்த ஷினோபிஸ் வந்து பயந்தாங்கிறதுல டவுட்டே இல்லை. அடுத்ததா நம்பர் 5ல இருக்கிறது ஒரோச்சிமாரு. லிட்டரலா நருட்டோ கிளாசிக்கோட மெயின் வில்லனே ஒரோச்சிமாரு தான். தலைவனை பார்த்து மற்ற வில்லேஜை விட லீஃப் வில்லேஜ் தான் ரொம்ப பயப்படும். ஈவன் சாஸ்கே ஒரோச்சிமாருவை கொன்னதுக்கே சாஸ்கேவோட பேரு ஊர் முழுக்க ஃபேமஸ் ஆயிரும். அந்த அளவுக்கு ஒரோச்சிமாரு ரொம்பவே ஃபியர்சமான ஒரு ஷினோபி. அடுத்ததா நம்பர் 4ல இருக்கிறது த காட் ஆஃப் ஷினோபி ஹாஷிராமா செஞ்சு. லிட்டரலா தனியாலாவே இருந்து 8 டெய்ல்டு பீஸ்டை கேப்சர் பண்ணி வச்சிருப்பாரு. அதனாலேயே இருக்கிற எல்லா வில்லேஜுக்கும் ஹஷிராமா மேல ஒரு மரியாதை கலந்த பயம்ங்கிறது இருக்கத்தான் செய்யுது. ஒரு வகையில இந்த ஒரு பயமே ஃபர்ஸ்ட் கிரேட் ஷினோபி வார்க்கு ஒரு தூண்டுதலா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அடுத்ததா நம்பர் 3ல இருக்கிறது த காப்பி நிஞ்சா. லிட்டரலா ஷரிங்கானை யூஸ் பண்ணி 1000 ஜுட்சுவை காப்பி பண்ண கக்காஷியை பார்த்து பயப்படுறாங்கிறத தாண்டி கக்காஷியை பார்த்தாலே ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரெகக்னைஸ் பண்றாங்க. ஈவன் ஹகுரோமாவையும் சேர்த்து. சோ கக்காஷி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபியர்சம் அசாசினா இருந்திருக்காரு. அடுத்ததா நம்பர் 2ல இருக்கிறது த yellow flash மினட்டோ நமிகாசே. ஆக்சுவலா மத்த ஷினோபி வில்லேஜஸால அபிஷியலா ரன் ஆன் சைட் வார்னிங் கொடுக்கப்பட்ட ஒரே நிஞ்சானா அது மினட்டோ தான். அந்த அளவுக்கு மினட்டோவோட பேரை கேட்டாலே ஆல்மோஸ்ட் எல்லா நேஷனுமே பயந்தாங்க. அதுவும் தலைவன் 1000 ஷினோபிஸை போட்டு தள்ளின சம்பவம்லாம் 3rd கிரேட் ஷினோபி வாரியே முடிச்சு விட்டுருச்சு. அடுத்ததா நம்பர் 1ல இருக்கிறது த கோஸ்ட் ஆஃப் தி உச்சிகா மாதரா உச்சிகா. லிட்டரலா ஒபிட்டோ வந்து மாதராவோட வாய்ஸ் அண்ட் நேமை மட்டுமே வச்சு அக்காட்ஸ்கில இருந்து 4th கிரேட் ஷினோபி வார் வரைக்கும் ஆரம்பிச்சிருப்பான். சோ மாதராவோட பேரை கேட்டதுக்கே எல்லா வில்லேஜஸும் பயந்தாங்க அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரியும்.